நம்ம எல்லாரும் வாழ்க்கையில என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளால தடுக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த நாட்கள் நகர்வுங்க. ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே வரும்போது அடடா அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு தோணும். குறிப்பா 30 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாம் லைஃப ஜஸ்ட் திரும்பி பார்க்கும்போது அச்சோ நம்ம வாழ்க்கை இவ்வளவு வேகமா ஓடி வந்துருச்சு அப்படின்னு தோணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு கனவுகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும், நியூ ஃபேமிலி, குழந்தைங்க பிறப்பாங்க, அவங்க தான் உலகமா மாறுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து ஒரு விஷயங்களும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் நமக்குள்ள ஒரு கேள்வி வருங்க. அடா நம்ம என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டோம், நம்மளுக்கான டேலண்ட் என்ன, நம்ம சொசைட்டில ஒரு சக்சஸ்ஃபுல் உமனா இருக்கணும், நம்ம ஒரு பிசினஸ் உமனா இருக்கணும், என்னதான் ஹஸ்பண்ட் சம்பாதிச்சாலும் நம்மளும் பினான்சியலி இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நமக்குள்ளேயும் பல கனவுகள் பல ஆசைகள் இருக்கும். அது ஒரு சில பெண்களுடைய ஆசைகள் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். ஒரு சிலருடைய ஆசைகள் வந்து அந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும், ஒரு சிலரோட ஆசைகள் அந்த தெருவு அந்த ஊருக்குள்ள இருக்குங்க. இன்னும் சிலர் தான் எல்லாத்தையும் தாண்டி தடைகளை உடைத்தெறிந்து வெளியில வரும்போதுதான் அவங்க தான் அங்க சக்சஸ்ஃபுல் உமனா மாறுறாங்க. இதையே நான் சொல்றேன் அப்படின்னா, என்னோட பேர் ஜீவிதாங்க. நான் சோஷியல் மீடியால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், பகவத்கீதை, சோஷியல் இஷ்யூஸ் பத்தி எல்லாம் நான் பேசுவேங்க. நான் இப்ப நியூவா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடிய லேடிஸ் கிட்ட நிறைய ஹிடன் டேலண்ட் இருக்கும். அவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டே பல பொருள்களை வந்து பண்ணுவாங்க, அவங்க கையால பண்ணுவாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்களை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நான் என்னுடைய சோஷியல் மீடியா பேஜ் மூலம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. எனக்கு பர்சனலா என்னோட நெய்பர் ஒரு 3 வீடு தள்ளி ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க எல்லா வகையான மசாலா பொருட்களும் பண்ணுவாங்க, குளியல் பொடி பண்ணுவாங்க, ஆயில், ஹேர் ஆயில் பல டைப்ல வந்து பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு 2 வீடு தள்ளி இருக்கக்கூடிய எனக்கே வந்து ஒரு 6 மாசம் கழிச்சுதான் ஓ இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா, இவங்க கிட்ட ஆர்கானிக்கா கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பெண்கள் வந்து பல விஷயங்களை மெனக்கெட்டு ரொம்ப ஆர்கானிக்கா ரொம்ப ஹெல்தியா பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஸோ என்னுடைய அடுத்த பிறந்தநாளுக்குள்ள ஒரு 10 பெண்களையாவது என்னுடைய சோஷியல் மீடியா பேஜை பயன்படுத்தி நான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா இது என்னால மட்டும் முடியாது, நீங்க எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட நியூ ஸ்டார்ட்டுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இணைவோம், மாற்றத்தை உருவாக்குவோம். நன்றி.